வணக்க மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். மீண்டும் ஒரு காணொலியில சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காணொலியில என்ன விடயம் என்று சொன்னா, யூகேல நாங்க வீடு வாங்கணும், அதுக்கான மோட்கேஜ ஒழுங்கு பண்ணணும். அந்த மோட்கேஜ ஒழுங்கு பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல தேவை என்றதை இந்த காணொலியில பார்க்க போறோம். அந்த விஷயத்துக்கு போறதுக்கு முதலில் இப்ப கள நிலைமை எப்படி இருக்குன்றத பார்ப்போம். அதாவது மோட்கேஜ் ரேட்டில் என்ன மாதிரியான கள நிலைமை இருக்கு. மோட்கேஜ் ரேட்டை பொறுத்தவரையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 2 வாரத்துக்குள்ள இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் சண்டை தொடங்கினதிலிருந்து 2 வாரத்துக்குள்ளேயே பயங்கர அளவில், பெரிய அளவில் எதிர்பார்க்காத அளவிலேயே மோட்கேஜ் ரேட் அதிகரிச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 500 தொடக்கம் 600 வரையான மோட்கேஜ் ப்ராடக்ட் ஹை ஸ்ட்ரீட் பேங்கால விட்ரோ பண்ணப்பட்டிருக்கு, அல்லது அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டியிருக்கணும். மோர்கேஜ் ப்ராடக்ட் போது இப்போ 2 இயர்ஸ் ஃபிக்ஸ் இந்த ரேட்டில், 5 இயர்ஸ் ஃபிக்ஸ் இந்த ரேட்டில்னு சொல்லி ஒவ்வொரு வங்கிகளும் பல விதமான ஸ்கீமை வச்சிருப்பினோம். அதுதான் வந்து மோர்கேஜ் ப்ராடக்ட். அதில் பெரும்பாலான மோர்கேஜ் ப்ராடக்ட் எடுத்திருக்கணும், அல்லது அதில் மாற்றங்களை ஏற்படுத்தி இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டியிருக்கணும். இந்த மோர்கேஜ் ரேட்ல இப்படி ஏற்பட்ட இந்த அதிகரிப்பை வந்து எதோட ஒப்பிடணும்னு சொன்னா, 2023 லிஸ்ட்ரஸால கொண்டு வந்த அந்த மினி பட்ஜெட் வந்து அதுக்கு பிறகு மோர்கேஜ் ரேட்ல பயங்கர ஒரு அதிகரிப்பு வந்தது, அதோட ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி செய்திகள்ல பார்க்கக்கூடிய இருக்கு. என்னன்னு சொன்னா, அவ்வளவு குறுகிய காலத்துக்குள்ளேயே இந்த மோர்கேஜ் ரேட்ல அவ்வளவு வித்தியாசம் வருது. இதுக்கு மிக பிரதானமான காரணம் இப்ப நடக்கின்ற சண்டை. பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு ஆயில்ட ப்ரைஸ் வந்து விலை வேகமாக கூடிக்கொண்டு போகுது. நேற்று பார்த்தா யூகேயில் ஒரு பேனிக் ஷாப்பிங் நடந்த மாதிரி பெட்ரோல் ஸ்டேஷனில் தெரிஞ்சுது. வளமையான சண்டையை விட, ஞாயிற்றுக்கிழமையை விட கூடுதலான கார்கள் கொஞ்சம் கியூவில் கொஞ்சம் மினக்கட்டு நின்று பெட்ரோல் அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு வருகின்ற வாரங்களில் மேபி எங்களுக்கு பெட்ரோல் தட்டுப்பாடுகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கோ என்ற மாதிரி தோணுச்சு. அப்போ நானும் வந்து ஃபுல் டேங்கை நேற்று ஃபில் பண்ணினேன். அப்போக்கு இருந்த விலை வந்து £1.39 இருந்தது. பிறகு பின்னேரம் பார்த்தா அது £1.42க்கு போட்டுது. இப்போ விடிய பார்த்தா அது £1.47க்குமே போயிட்டுது. அப்போ ஒரு நாள்லேயே இவ்வளோ பெரிய பெட்ரோல்ல மாற்றம் வருது. இந்த மாதிரியான மாற்றம் தொடருமாக இருந்தா, இன்னும் இந்த ஹோமோஸ் நீரின அந்த போக்குவரத்தை ஈரான் இன்னும் ஓப்பன் பண்ணி விடையில. ஸோ இது தொடருமாக இருந்தா இந்த பெட்ரோலுக்கான விலை இந்த வேகமாக அதிகரிக்கும். இது ஆட்டோமேட்டிக்கா எல்லா பொருட்கள் சேவைகளுக்கான விலைகளை அதிகரித்து, பணவீக்கத்தை விலை மட்டத்தை அதிகரித்து இன்ஃப்ளேஷனை ஏற்படுத்திடும். இதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த ஹை ஸ்ட்ரீட் பேங்க்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிக் கொண்டிருக்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாண்டை பொறுத்த வகையில இந்த கிழமை வருகின்ற வியாழக்கிழமை ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த மீட்டிங்ல வந்து ஒரு டிசிஷன் எடுக்க போயினோம். இந்த சண்டை தொடங்கி முதல் என்ன பிளான் இருந்ததுன்னு சொன்னா, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டு வந்தவே இப்போ கடைசி மீட்டிங்ல 3.75 பேஸ் ரேட் இருந்தது. இந்த மீட்டிங்ல அது 3.5 வீதமாக குறைக்கப்படும் என்றுதான் ஒரு பிளானே இருந்தது. அப்ப இந்த மீட்டிங்ல வந்து என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு சொன்னா, வட்டி வீதங்கள் வந்து குறைக்கப்பட மாட்டாது என்கின்ற ஒரு செய்தி தான் பார்க்கப்படுது. 3.75லேயே இந்த முறை டிசிஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணி வைக்க போயினோம், அல்லது கூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுது. ஆனா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றுதான் பெரும்பாலான செய்திகள்ல பார்க்கக்கூடிய இருக்கு. இதை விட த டைம்ஸ்ல வந்த இன்றைக்கு வந்த செய்தியில மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இனி இந்த மோர்கேஜ் ரேட்டில் 4.2 4.5 அந்த 4 என்கின்ற அளவில் அதுக்கு மேலதான் போகுது, 5க்கு மேலதான் அது போகுது என்ற மாதிரி ஒரு செய்தியையும் பார்க்கக்கூடிய இருக்கு. இதுதான் இப்ப மோர்கேஜ் ரேட்ல இருக்கிற கள நிலைமை. இப்ப விஷயத்துக்கு வருவோம். யூகேல நாங்கள் வீடு வாங்கணும், அதுக்கான மோர்கேஜை ஒழுங்கு பண்ணணும்னு சொன்னா அடிப்படையில என்ன மாதிரியான ஆவணங்கள் தேவை, டாக்குமெண்ட்ஸ். முதலாவது ஆவணம் வந்து ரெசிடென்சியை உறுதிப்படுத்தணும், பதிவிடத்தை உறுதிப்படுத்துற ஆவணமா இருக்கும். அது பாஸ்போர்ட்டா இருக்கலாம், அல்லது விசா சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம். 2வது அவர்களுடைய வருமானத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இருக்கிற ஆவணம். ஒரு நபர் வேலை செய்பவராக இருந்தா அவருடைய 3 மாத பே ஸ்லிப், அல்லது அவர் ஒரு வியாபாரி தொழிலை சொந்தமா செய்கிறவராக இருந்தா அவர்களுடைய SA302, அதாவது செல்ஃப் அசஸ்மெண்ட் ஒவ்வொரு வருடமும் சப்மிட் பண்ணுவினோம். அதனுடைய டாக்ஸ் கால்குலேஷன் மற்றது டாக்ஸ் ஓவர்வியூ அது கடந்த 2 வருடத்துக்குரியது தேவை. 3வது ஆவணம்
அவர்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், கடந்த 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். இதுல அவர்களுடைய வருமானங்களையும் செலவினங்களையும் காட்டக்கூடிய மாதிரியான கடந்த 3 மாதத்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட். 4வதா அவர்களுடைய கிரெடிட் ஃபைல், அதாவது ஃபுல் கிரெடிட் ஃபைல், அவர்களுடைய கிரெடிட் ஸ்கோரை உறுதிப்படுத்துற மாதிரியான கிரெடிட் ஃபைல் வேணும். இந்த 4 தான் மிக முக்கியமானது. ஆரம்ப கட்டத்துல ஒரு யூகேல ஒரு வீடை வாங்கணும்னு சொன்னா அதுக்கான மோர்ட்கேஜை ஒழுங்கு பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு யூகேல வீடு வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொன்னா எங்களுடைய நிறுவனம் யூகே அரசாங்கத்தினுடைய நேரடி அனுமதி பெற்று செயற்படுது. அதாவது பைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டியால டைரக்ட்லி ரெகுலேட்டட் அண்ட் ஆதரைஸ் பண்ணப்பட்ட நிறுவனமா இருக்குது. இங்க இருக்கிற தொலைபேசி நம்பரோடாக தொடர்பு கொள்ளுங்க. இது ஒன்லி வாட்ஸ்அப் தான். உங்களுக்கு நேரம் சந்திக்கணும்ன்றா கூட ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டு வரலாம். எங்களோட ஆபீஸ் வெஸ்ட் லண்டன்ல அமைஞ்சிருக்கு. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.